இறந்த ஆன்மாக்களை நினைவுகூர்ந்த நாளிலே இறந்தவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கவர்கள், பெற்றவர்கள் அல்லது நம்மோடு பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், நமக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள், இவர்கள் அனைவருமே நம்மை விட்டு பிரிகிற பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய இதயம் என்பது மிக துன்பத்திற்கு உள்ளாகும், வலிக்கு உள்ளாகும். ஆனால் எதிர்பாராத இறப்பாக இருந்தாலும் கூட இறப்புகள் நமக்கு சுட்டி காட்டுவது இந்த உலகத்திலிருந்து நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே விண்ணக வாழ்வை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கேற்ப வாழ வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய நாள் அறிவுறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குகிற பொழுது இந்த மண்ணகம் நமக்கு விண்ணகமாகத்தான் ஒவ்வொரு நாளும் தெரியும். அதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். முதல் வாசகத்திலே சுட்டி காட்டுவது போல, பொன்னை புடமிட்டு தூய்மையாக்குவது போல, பிரித்தெடுப்பது போல இறந்தவர்களோட ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி கடவுளிடம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக அந்த துன்புறுகிற நிலையில் அவர்கள் என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாது தவிக்கிற அந்த நிலையிலே நாம் அனைவருமே அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதன் வழியாக நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவர்களுடைய ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெறுகின்றன. ஆகவேதான் துன்புறுகிற அல்லது உத்தரிக்கிற நிலை என்பது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு நிலை. இது நன்மையை தீமையை தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து இது சரிதானா என்று அறிந்து ஆண்டோர் பக்கம் செல்ல வேண்டும். அந்த நிலையை அந்த நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற அந்த தருணம்தான் உத்தரிக்கிற நிலை அல்லது துன்புறுகிற நிலை. பல நேரங்களில் நாம் வாழுகின்ற போதே பல முடிவுகளை எடுப்பதற்கு திணறுகிறோம், தயங்குகிறோம். யாரிடமாவது கருத்துக்களை கேட்டு அதன் வழியாக நடந்து கொண்டு பின்பு அந்த முடிவை எடுக்கிறோம். அதுபோல அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தபோது பாவத்தில் விழுந்திருந்தாலும் நன்மைகள் செய்திருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்வு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், கடவுள் முன்பாக நிற்பதற்கு தகுதி பெற வேண்டும்.